ஐயோ, நான் சொல்லாலேயோ செயலாலேயோ இல்லாம மனசார ஒருத்தவங்களுக்கு பாவம் பண்ணிட்டேனே, அந்த பாவம் என்னை ஏதாவது செஞ்சிருமா? இருக்க பிரம்மாண்டமான வீடு, படுக்க பட்டு மெத்தை இருக்கு, படுத்தா தூக்கம் வரல, அப்படியே தூங்கினாலும் கெட்ட கெட்ட கனவா வருது. நம்ம கனவுல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் ஐயோ இதெல்லாம் உண்மையாவே நடந்துருமோன்னு பயந்துருக்கீங்களா? இதுக்கெல்லாம் விடை இருக்கா அப்படின்னா இந்த கதை உங்களுக்காக தான். செவியில் கவியோசை கலந்திட என் அன்பான வணக்கத்துடன் இது ஏவியனின் கதை போமா. முன்னொரு காலத்துல காட்டு வழியா ஒருத்தன் நடந்து போறான். அவன் கையில மயிலிறகால ஆன ஒரு கட்டை இருந்தது. அவன் பார்க்க எப்படி இருந்தான் தெரியுமா? நீளமான கூந்தல், நெற்றியில மர்மமான ஒரு திலகம், கழுத்துல விதவிதமான மாலைகள்னு பார்க்கவே வித்தியாசமா இருந்தான். இவன் ஒரு மந்திரவாதி. அவன் ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை பார்க்கறான். அந்த அரண்மனைக்குள்ள போகணும்னு நினைக்கும் போது அவனுடைய தோற்றத்தை பார்த்து வெளியில இருந்த காவலாளிகள் யாருமே அவனை உள்ள விடல. அவனுக்குதான் மந்திர சக்தி எல்லாம் அதிகமா இருக்கே. அதனால தன்னுடைய மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு நொடியில உள்ள போய் மன்னர் முன்னாடி நின்னான். அந்த மந்திரவாதி மன்னர் கிட்ட சொல்றான், மன்னா, நான் உனக்கு ஒரு மாய வித்தைய காட்ட போறேன். அதை நீ சிம்மாசனத்துல அமர்ந்தபடியே பாரு, கண்டிப்பா அது உன்னை பிரமிக்க வைக்கிற வகையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல மன்னர் ஆச்சரியத்தோட பாக்குறாரு. என்னடா இது, ஒரு மாய வித்தை செய்யற ஒருத்தன் இப்படி வந்து சொல்றானே அப்படின்னு அவன் என்ன செய்யறான்னு பாக்குறதுக்காக ஆச்சரியத்துல கவனிக்கிறாரு. அந்த மந்திரவாதி முதல்ல ஒரு மயிலிறகால ஆன ஒரு கட்டையை எடுத்து மன்னருடைய முகத்துக்கு முன்னாடி நேரா கொண்டு வந்து அசைக்கிறான். அந்த கட்டையோட மகிமை என்ன தெரியுமா? அதனால பல பொருட்களையும் காட்சிகளையும் உருவாக்கக்கூடிய சக்தி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கட்டைய மன்னர் முன்னாடி வந்து அசைக்கவும் மன்னர் அவரையே அறியாம அதுல உள்ள ஒரு புள்ளிய உத்து பார்த்தாரு. பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அந்த புள்ளி பெருசா ஒளி வடிவமா மாறுது. அந்த ஒளிக்குள்ளேயே போயிட்டாரு. உள்ள போன அவருக்கு அதிர்ச்சியாவும் வியப்பாவும் இருந்தது. அங்க மிகப்பெரிய காடு இருந்தது. யாருமே அங்க இல்ல. மன்னருக்கு என்ன செய்யனே தெரியல. அப்போ வெள்ளை நிற குதிரை ஒண்ணு வந்தது. அந்த குதிரை அவர் பக்கத்துல வந்து நிக்குது. அப்போ இந்த குதிரை நமக்காக தான் வந்திருக்கு அப்படின்னு அதுல ஏறி அமர்றாரு. குதிரை மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல வேகமா போகுது. ஒரு காட்டு பாதை வழியா பயணிக்கிறாங்க. ஒரு பிரதான பாதையில இருந்து விலகி ரொம்ப தூரம் அந்த குதிரை மன்னரை கூட்டிட்டு போகுது. ஒரு பெரிய காட்டோட இருண்ட இடத்துல அவங்க 2 பேரும் இருந்தாங்க. மன்னருடைய உடம்பு மனசெல்லாம் ரொம்ப சோர்வா இருந்தது. ஆனாலும் மாலை நேரம் வரைக்கும் பயணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எப்படியோ அந்த குதிரை காட்டை கடந்து ஒரு நீரோட இருக்கக்கூடிய இடத்தை அடைஞ்சிருச்சு. அந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்தது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பல எலுமிச்சை மரங்கள் இருந்தது. எலுமிச்சை பழங்கள் எல்லாம் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கிட்டு இருந்துச்சு. மன்னருக்கு தான் தாகம் அதிகமா இருந்தது இல்லையா? அதனால குதிரையில இருந்து கீழே இறங்கி அந்த எலுமிச்சை ஒன்னை எடுத்து அதுல இருக்கக்கூடிய சாற்றை குடிச்சு தன்னுடைய தாகத்தை தணிச்சுக்கிட்டாரு. தாகம் தணிஞ்சிருச்சு. இனி குதிரை எங்க கூட்டிட்டு போகுதோ அங்க போகணும் அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த நட்ட நடு காட்டுல இருட்டான நேரத்துல குதிரை மன்னரை தன்னந்தனியா விட்டுட்டு போயிருச்சு. அவருக்கு ஆனா பயப்படக்கூட நேரம் இல்ல. அவர் இருந்த சோர்வுல எங்கேயாவது அமர மாட்டோமா, உறங்க மாட்டோமா அப்படின்னு தவிச்சாரு. ஒரு இடத்துல அமர்ந்து தூங்கிட்டாரு. இருள் சூழ்ந்த அந்த இடத்துல மன்னர் மட்டும் இருந்தாரு. பயங்கரமான குளிர், விகாரமான சத்தங்கள் எல்லாத்தையும் தாண்டி மன்னர் இருந்த களைப்புல அயர்ந்து தூங்கிட்டாரு. எப்படியோ இரவு நேரத்தை கழிச்சிட்டு நம்பிக்கையோட காலையில எழுந்தாரு. அந்த இடத்தை சுத்தி நடந்துட்டே இருந்தாரு. அந்த இடத்துல அப்படி ஒரு அமைதி. எந்த உயிரினமும் கண்ணில் படவே இல்லை. இரவு நேரத்துல கேட்ட எந்த சத்தமும் கூட கேட்கவே இல்லை. கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருந்தது. யாராவது ஒரு ஆளை பாத்திர மாட்டோமா, இந்த இடம் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சிட மாட்டோமா அப்படின்னு அலைமோதிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல காட்டு வழியா ஒரு பெண் வந்தா. அழுக்கு படிந்த ஆடை, தலை கூட சரியா வாராத கூந்தல், ஒரு சோற்று பானை மட்டும் அவளுடைய இடுப்புல வச்சுட்டு நடந்து போறா. என்னதான் அவளுடைய நடை உடை பாவனை பாக்குறதுக்கு விகாரமா இருந்தாலும் அவளுடைய முகம் லட்சணமா இருந்தது. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ அழகா இருந்தா. என்னமோ தெரியல, மன்னருக்கு அந்த பெண்ணை போய் பார்த்து பேசணும், அவகிட்ட இருந்து ஒரு பிடி சாதமாவது வாங்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால அவ பின்னாடியே போனாரு. அவளும் மன்னரை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போனான். ஒரு கட்டத்துக்கு மேல மன்னர் வேற எதுக்கோ அவளை பின்தொடர்றாரு அப்படின்னு பயந்து போய் வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டா. இது பெரிய தவறா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது,
ஒரு பிடி சாதமாவது எனக்கு வேணும் அப்படின்னு கெஞ்சி கேக்குறாரு. எப்பேற்பட்ட மன்னர்! அவருடைய நிலைமைய பாத்தீங்களா? ஆனா மன்னருடைய கோரிக்கைக்கு அவ செவி சாய்க்காம நடந்து போயிட்டா. அந்த இடத்துல வேற யாருமே இல்ல. அவளை விட்டா வேற யாரும் மன்னருக்கு இல்ல. அவளையே பின்தொடர்ந்துட்டே இருந்தாரு. அவளுக்கும் சூழ்நிலை புரிஞ்சுது. அதனால மன்னர்கிட்ட கேக்குறா, இந்த ஒரு பானை சோறும் கறி குழம்பும் என்னுடைய தந்தைக்காக நான் எடுத்துட்டு போறேன். குடிக்க கொஞ்சம் எலுமிச்சை சாறு இருக்கு. இத வேற ஆளுக்கு நான் கொடுக்கறேன் அப்படின்னா கண்டிப்பா அவர் என்னுடைய கணவனா மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க என்ன திருமணம் செஞ்சுக்கிறீங்கன்னு உறுதி கொடுத்தா இது எல்லாத்துலயும் சரிபாதி நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. அந்த நேரத்துல மன்னர் அவ எந்த குலம், அவ யாருன்னு எதை பத்தியுமே கேட்கல. விரக்தியோட அந்த நிபந்தனையை ஏத்துக்கிட்டாரு. ஆனா அப்போ அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? அவ தந்தைக்காக எடுத்துட்டு போன அந்த பானையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு வாழை இலையில விரிச்சு மன்னருக்கு சரிபாதி கொடுத்தா. பசி அடங்கிருச்சு, தாகம் அடங்கிருச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கப்புறமா மன்னருக்கு தூக்கம் வந்தது. ஓய்வெடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஓய்வெடுத்துட்டு இருந்த அந்த நேரத்துல அந்த பெண் வயலுக்கு போய் அவ தந்தைட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும் அவரு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. திருமணத்துக்கே சம்மதம் தெரிவிச்சுட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். அந்த பெண் அவ தந்தையோட வந்து மன்னரை அழைச்சிட்டு போறதுக்காக வந்தா. அந்த பெண்ணையையும் அவளுடைய தந்தையையும் பார்க்கவும் மன்னர் ஆச்சரியப்பட்டு எழுந்தாரு. அந்த பெண் சொல்றா, என்னுடைய தந்தை நம்ம திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு, நீங்க இங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லவும் மன்னருக்கு ஒரே வியப்பா இருந்தது. என்னடா இது, இப்பதான் நிபந்தனைய நான் ஒத்துக்கிட்டேன், அதுக்குள்ள திருமணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா அப்படின்னு நினைச்சாரு. அந்த பெண்ணினுடைய தந்தையும் ரொம்ப சந்தோஷமா வரவேற்றாரு. இப்போ மன்னருக்கு வேற வழி இல்ல, அவங்க கூடவே போனாரு. அங்க ஒரு குடிசை இருந்தது. அதுதான் அவங்களுடைய வீடு. அந்த குடிசையில மன்னர் பார்த்த காட்சி என்ன தெரியுமா? ஒரு இடத்துல பன்றிகள், குதிரைகள், கோழிகள், காகங்கள் இது எல்லாத்தினுடைய இறைச்சியும் குவியலா இருந்தது. இன்னொரு இடத்துல கயிறுகள்ல தொங்க விடப்பட்டிருந்த விலங்குகளுடைய குடல், அதை கொத்தி சாப்பிடுறதுக்காக பறவைகள் அந்த இடத்துக்கு வந்திருந்தது. அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் நிறைய பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. இதுல மன்னர் ஆச்சரியப்படுத்தின விஷயம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுடைய கையில கூட இறைச்சி துண்டுகள் இருந்தது. அதுவும் வேக வைக்காத பச்சை இறைச்சியா இருந்தது. அந்த குழந்தைகளை சுத்தி அவ்வளோ ஈக்கள் பறந்துட்டு இருந்தது. குடிசை பார்க்க ஒரு அருவருப்பான சூழ்நிலையாதான் மன்னருக்கு தெரிஞ்சது. சுத்தி முத்தி பார்த்து நான் ஏன் இங்க வந்தேன், இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு யோசிச்சாரு. அப்போ அந்த பெண் அவருடைய கண்ணுக்கு தெரிஞ்சா. எனக்காக ஒரு பிடி சாதம் கொடுத்து என்ன திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாளே, அவளுக்காகவே இந்த இடத்தை நான் மனதார ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவரும் காதல் வலையில விழுந்துட்டாரு. அங்க இருக்கக்கூடிய ஊர் பெரியவங்க முன்னாடி மன்னருக்கும் அவளுக்கும் திருமணம் நடந்தது. அந்த திருமண கொண்டாட்டங்கள் சாதாரணமா இல்லைங்க. 7 நாட்கள் அந்த திருமண கொண்டாட்டங்கள் இருந்தது. இந்த 7 நாட்கள்ல மக்கள் எல்லாரும் குடிபோதையில பெரும் களைப்போட ஒரு வித்தியாசமான மனநிலைமையில ரத்தங்களோடையும் சதைகளோடையும் நடனமாடி கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் கூடவா திருமணம் நடக்கும் அப்படின்ற ஆச்சரியத்தோட மன்னரும் அந்த நாட்களை அவங்க கூட கழிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன, அவங்களுடைய வாழ்க்கை அந்த குடிசையில ஆரம்பமாச்சு. ஒவ்வொரு நாளும் அந்த பெண் மன்னருக்கு உண்டான பணிவிடைகளை பார்த்து பார்த்து செஞ்சா. மன்னருக்கு அவ மேல ஒவ்வொரு நாளும் காதல் கூடிட்டே போச்சு. இப்படியே 1 நாள் 2 நாள் இல்லைங்க, 8 மாதங்கள் போயிருச்சு. அவளும் கருவுற்று இருந்தா. முதல்ல அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறமா 2-3 குழந்தைகள் பிறந்தது. மன்னர் இருந்த சூழ்நிலையில என்னுடைய குடும்பத்துக்கு நான் ஏதாவது பண்ணணும், அவங்களுடைய உணவுக்காகவாவது நான் ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்றதுக்காக பல கொடூரமான மோசமான செயல்களை அவர் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பல மிருகங்களை வேட்டையாடி அந்த இறைச்சியை அவர் உண்டு அதை தன்னுடைய குடும்பத்துக்கும் கொண்டு வந்து அவங்களையும் அதை சாப்பிட வச்சாரு. இந்த வாழ்க்கையும் அவருக்கு பழகிருச்சு. அப்படியே நாட்கள் கடந்து போக ஆரம்பிச்சது. படிப்படியா மன்னருக்கு வயசாகுது. அவருடைய தலைமுடியும் நரைச்சு போச்சு. ஒரு கட்டத்துல அந்த ஊர்ல கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. அந்த காட்டுல வாழ்றவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல கூட வறண்டு போய் குடிக்க தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தது. வேற வழி இல்லாம சில பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா மன்னர் அவர் குடும்பத்தோட விந்திய மலைக்கு பக்கத்துல போறாரு. அங்க சில நீரூற்றெல்லாம் இருந்தது. அந்த பகுதிக்கு குடும்பத்தோட குடியேறினாரு. அவங்க கூடவே இன்னும் சில பேரும் வந்துட்டாங்க. எல்லாரும் ரொம்ப களைச்சு போயிருந்தாங்க. அதனால ஒரு மரத்தடியில அமர்ந்துட்டாங்க. மன்னருடைய மனைவி அழ ஆரம்பிச்சுட்டா. மன்னருடைய குழந்தைகள்
தன்னுடைய தாயை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு முத்தம் கொடுத்து அவளுடைய மடியிலே படுத்து தூங்க நினைச்சாங்க. ஆனா பசியால அவங்களால தூங்கவே முடியல. அந்த குழந்தைகள் எல்லாம் மரணத்துக்காக காத்திருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த காட்சியை பார்க்க முடியாம மன்னர் எங்கேயாவது குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவாவது கொடுக்கணுமே, நான் தற்கொலை பண்ணிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்போ அவங்கதான் பச்சை இறைச்சி சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால மன்னர் ஏதாவது தீல குதிச்சு இறந்து போயிட்டா தன்னுடைய உடலையே அவங்க உணவா எடுத்துப்பாங்க அப்படின்றதுக்காக அந்த இடத்துல தீ மூட்டுறாரு. அந்த தீல இறங்கணும்னு நினைக்கிறப்போ அவருடைய உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அவருடைய பார்வை அப்படியே மங்கிருச்சு. பார்வை மங்குறத கொஞ்சம் தெளிவுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அரசவையும் அங்க உள்ள அமைச்சர்களையும் அவரால் கண்ணுல பார்க்க முடிஞ்சது. இது இந்த மந்திரவாதியுடைய வேலைதானே அப்படின்னு மன்னர் மந்திரவாதிய திரும்பி பார்க்கிறாரு. மந்திரவாதி அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடான். மன்னருக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை தெரியுமா? அவருக்கு ஏன் இப்படி ஒரு அனுபவம் தெரியுமா? இந்த மன்னர் ரொம்ப சிறப்பா ஆட்சி செஞ்சாரு, வீர பராக்கிரமசாலியா இருந்தாரு. அந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த மன்னர் வேற யாரும் இல்லைங்க, அரிச்சந்திரனுடைய பேரனான லவணன் தான். நிறைய நாடுகளுக்கு போய் போர் தொடுத்து வெற்றி கண்டு பல நாடுகளை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருந்தாரு. இவருக்கு ராஜசூய யாகம் நடத்தணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆசையா இருந்தது. இந்த ராஜசூய யாகத்தை யார் நடத்த முடியும்? பல நாடுகளை வென்ற ஒரு மன்னரால நடத்த முடியும். இல்லனா அவர் ஒரு மாமன்னரா இருக்கிறதுக்கு பல மன்னர்கள் எல்லாரும் அடிபணியணும் அப்படின்னா மட்டும்தான் அவரால் ராஜசூய யாகம் நடத்த முடியும். இது இவரால தனியா நடத்த முடியாது. பல முனிவர்கள் ரிஷிகள் மூலமா யாகத்தை நடத்தணும். அதுக்கப்புறமா பெரும் அளவுல தானம் பண்ணணும். சாதாரணமா கிடையாதுங்க. தங்க நகைகள், பசுக்கள், பரிசுகள்னு அவ்வளோ தானம் பண்ணணும். மன்னருக்கு புனித நீராடல், சக்கரவர்த்திக்கான மகுடாபிஷேகம், அதிகார பட்டாபிஷேகம் இது எல்லாமே நடத்தப்படும். இப்படிப்பட்ட ராஜசூய யாகத்தை செஞ்சு மாமன்னரா ஆகணும் அப்படின்றது அவருடைய ஆசையா இருந்தது. ஆனா அவருக்கு இந்த மாதிரி யாகத்தை நிஜமாவே நடத்துறதுக்கு பதில மனதளவுல செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. யாகத்துக்கான ஏற்பாட அவரே அவருடைய மனதளவுல பண்ணிக்கிட்டாரு. ரிக்வேதங்கள் ஓதுறவங்களை அழைக்கிறாரு, வேதங்களை முறைப்படி வழிபாடு பண்றாரு. அதுக்கப்புறமா யாகத்துக்கான நெருப்ப மூட்டுறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எல்லாமே அவரு மனசுல நினைச்சு பண்றாரு. ஒரு வருடம் அவர் இந்த மாதிரி யாகம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பிராமணர்களுக்கும் ஏழைகளுக்கும் பரிசுகளை அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு. அவருடைய கற்பனையா இது ஒரு வருடம் இருந்தாலும் இது எல்லாமே ஒரே நாள்ல நடந்தது. அதிகாலையில ஆரம்பிச்ச அவருடைய இந்த ராஜசூய யாகம் மாலை நேரத்துல வெற்றிகரமா முடிவடைஞ்சது. அந்த சிந்தனையில இருந்து எழுந்து அவர் வழக்கம் போல அவருடைய அன்றாட வாழ்க்கைய பார்த்தாரு. பொதுவாவே ஒருத்தர் ராஜசூய யாகம் பண்றாரு அப்படின்னா அடுத்த 12 ஆண்டுகள் அவருக்கு துன்பங்களும் துயரங்களும் கண்டிப்பா நேரிடும். மன்னர்களும் அதை தெரிஞ்சேதான் பண்ணுவாங்க. இவர் என்னதான் மனதளவுல இந்த ராஜசூய யாகத்தை நடத்தி இருந்தாலும் இதற்கான பலன்களை அவர் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்திரன் ஒரு சூழ்ச்சி பண்ணணும்னு நினைச்சான். என்ன தெரியுமா? ஒரு தூதுவனை மந்திரவாதி வேடத்துல இந்த மன்னருடைய அவைக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த மந்திரவாதியால தான் மன்னருக்கு இப்படி ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. மந்திரவாதி மன்னனுக்கு 12 வருட துன்பங்களை 1.5 மணி நேரத்துக்கு அனுபவிக்க விட்டதுக்கு அப்புறமா தான் அந்த மந்திரவாதி கிளம்பி போனான். இந்த மன்னர் 1.5 மணி நேரம் அசைவில்லாம இருந்தப்போ அந்த அரசவையில அவ்வளோ குழப்பம் ஏற்பட்டுச்சு. மன்னருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே. அவர் அசைக்கலாமா இல்ல மருத்துவர் யாரையாவது கூப்பிடலாமா, அவர் என்ன நினைக்கிறாருன்னு கூட தெரியாம அந்த அரசவையில குழப்பமாவே இருந்தது. ஆனா மந்திரவாதி எல்லாத்தையுமே சாந்தப்படுத்திட்டான். மன்னர் நடந்த எல்லா விஷயத்தையும் அரசவையில சொல்றாரு. அரசவையில இருந்த அமைச்சர்களுக்கு இந்த கதையை நம்புறதா நம்பாம இருக்கிறதா என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப அமைதியா இருந்தாங்க. ராஜசூய யாகத்தை மனதளவுல மன்னர் செஞ்சிருந்தாலும் அதனுடைய விளைவு மந்திரவாதியால இப்படி ஏற்பட்டுருச்சு. அன்னைக்கு இரவு அந்த மன்னரால தூங்கவே முடியல. நான் பார்த்த காட்சிகள் எல்லாம் உண்மையா? என்னுடைய ராஜசூய யாகத்தை நான் மனதளவுல நடத்தினாலும் அது சோதிக்கும் விதமா நடந்த காட்சியை என்னால உணர முடியுது. அப்போ இந்த இடமெல்லாம் உண்மையிலே இருக்கா? நான் கண்ட கனவையும் அந்த மக்களையும் நான் பார்க்கணும் அப்படின்ற நினைப்பிலேயே அன்னைக்கு இரவு மன்னனால தூங்கவே முடியல. மறுநாள் காலையில எழுந்த உடனேயே விந்திய மலைக்கு கிளம்புறாரு. தான் கூடவே 2 அமைச்சர்களையும் கூட்டிட்டு போறாரு. நெடுந்தூரம் பயணத்துக்கு அப்புறமா தன்னுடைய கனவுல பார்த்த மாதிரியே பல இடங்களையும் வேட்டைக்காரர்களையும் அவங்களால சந்திக்க முடிஞ்சது. அப்படியே கடந்து போகும்போது அவரு தன்னுடைய மனைவி குழந்தைகளோட வாழ்ந்த குடிசைய பாக்குறாரு. அந்த குடிசைய சுத்தி நிறைய ஆண்களும் பெண்களும் இருந்தாங்க. தான் என்னெல்லாம் அந்த கனவுல பார்த்தாரோ அது எல்லாமே தன் கண் முன்னாடி இருந்தது. அந்த இடத்துல
கனவுல ஒரு மூதாட்டி புலம்புறத பாக்குறாரு. அந்த மூதாட்டி சொல்றா, என் அருமை மகளே, என்னை கைவிட்டுட்டியே. ஒரு மன்னரை திருமணம் செஞ்ச அவரும் அரண்மனையில உள்ள எல்லா ஆடம்பரங்களையும் அழகான பெண்களையும் விட்டுட்டு உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனா கடவுள் உங்களை நிரந்தரமா வாழவே விடல. வாழ்க்கையோட விதி கட்டாயப்படுத்தப்பட்ட பயனற்ற கீழ்த்தரமான முடிவை எடுக்க வச்சது. நல்லொழுக்கமான ஒரு மன்னன் ஒரு சண்டாளனுடைய மகளோட வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படின்னு அந்த மூதாட்டி சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க கேட்க மன்னருக்கு மனசுக்குள்ள ஏதோ பண்ணுச்சு. இதுக்கு மேலேயும் தாமதிக்க கூடாது அப்படின்றதுக்காக எல்லா விவரங்களையும் கேக்குறாரு. அந்த மூதாட்டி நடந்த விஷயத்த ஒண்ணு ஒன்னா சொல்ல சொல்ல மன்னருடைய உடம்பெல்லாம் படபடத்து வியர்க்க ஆரம்பிச்சது. இப்பதான் அந்த மூதாட்டி தன்னுடைய மனைவியுடைய தாயின்னு தெரிய வந்தது. தான் கண்ட கனவு இவ்வளவு தூரம் உண்மையா இருந்திருக்குன்னு அவரால் உணர முடிஞ்சது. ஒரு நாட்டினுடைய மன்னரா இருந்துட்டு கனவுன்னு நினைச்சு வந்து உண்மையிலேயே இங்க ஒரு குடும்பமே எனக்காக இருந்திருக்கு, மனைவி குழந்தைகள்னு நானும் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் அவர் அறியாம கண்ணுல இருந்து கண்ணீர் தார தாரையா வர ஆரம்பிச்சது. இதுக்கு மேல மன்னரால என்ன பண்ண முடியும்? அந்த மூதாட்டிக்கு பல பொன் பொருள் பரிசுகளை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அமைச்சர்களோடு சேர்ந்து கிளம்பி போறாங்க. மன்னர் கனவுல இருந்து மீண்டு அந்த கனவை சொன்னப்போ அமைச்சர்கள் யாருமே நம்பவே இல்லை. ஆனா இப்ப கூட வந்த 2 அமைச்சர்கள் அந்த மூதாட்டி சொன்னதை கேக்குறப்போ அவங்களுக்கு பேச வார்த்தையே வரல. அவங்களால அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியல. ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேச முடியாம மன்னர் கூடவே அரண்மனை நோக்கி பயணிக்கிறாங்க. மன்னரும் கண்ட கனவு எவ்வளோ உண்மையானது, எனக்கான குடும்பத்தை நான் இங்க இருந்து இழந்துட்டேனே அப்படின்ற வேதனையிலையும் ஆச்சரியத்திலையும் அவரும் பயணிக்கிறாரு. பாத்தீங்களா, மனதளவுல நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். கற்பனைக்கும் நிஜத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோட்டை லவணன் மன்னன் உடைச்செறிஞ்சிட்டாரு. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்ற வாழ்க்கையை தீர்மானிக்குது. மன்னன் மனதளவுல ராஜசூய யாகத்தை நடத்தினாலும் அதற்கான பலனை அவர் உடனடியா அனுபவிச்சாரு. மாயாவியான மந்திரவாதி காட்டினது வெறும் கனவு கிடையாது, அது மன்னருடைய ஆத்மா அனுபவிச்ச வேறு உலகத்தினுடைய நிஜம். இததான் பேரலல் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதனாலதான் விந்திய மலையில குடிசையும் மூதாட்டியும் தெரிஞ்சாங்க. மனிதர்களுக்கு 12 ஆண்டுகள் அப்படின்றது தேவலோகத்துக்கும் மாய உலகத்துக்கும் குறைவான நேரம் தான் இருக்கும். நம்ம செய்யற செயல்ல மட்டும் பலன் கிடையாதுங்க. நம்ம மனதுல நினைக்கிறதுனால கூட அதற்கான கர்ம வினைகளை கண்டிப்பா அனுபவிச்சே தீரணும். எப்படி லவணன் மன்னன் மனதளவுல ராஜசூய யாகம் நடத்தி அதற்கான பலனை அனுபவிச்சாரோ அதே மாதிரி அன்றாட வாழ்க்கையில நம்ம நினைக்கக்கூடிய நல்ல எண்ணங்களா இருந்தாலும் சரி, கெட்ட எண்ணங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அதற்கான பலன் உண்டு. அப்போ தவறான எண்ணமே வரக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களான்னு கேக்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. யாருக்கா இருந்தாலும் தவறான எண்ணங்கள் சின்னதா வரதான் செய்யும். அதை அப்படியே கைவிடாம அந்த எண்ணங்களை வளர்த்துக்கிட்டே போனாதான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். எண்ணங்கள் நேர்மையா இருந்தா கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். லவணன் மன்னன் 1.5 மணி நேரம் கனவு கண்டது அது உண்மையான தெரிஞ்சுக்க விந்திய மலைக்கு போய் அந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்தது. இதுல எது கனவு எது நிஜம் அப்படின்ற புதிரோட மன்னன் அரண்மனைக்கு திரும்பினாரு. அவரு குற்ற உணர்ச்சியோடையே வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தாரு. கர்ம வினையில இருந்து மன்னரா இருந்தாலும் சரி, சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாதுன்றதுக்கு இந்த கதை பெரிய உதாரணம். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்புறேன். இத்துடன் இந்த காணொளி இனிதே முடிவடைகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் கதைப்போமா? நன்றி, வணக்கம்.